சீக்கிரமே முடியும். ஒரு வாரமா இப்போ எடுத்து பிடிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப நான் குடுக்குறேன் பாரு உனக்கு வலி. சரியா? கண்ணை மூடிட்டு நீ இறங்கி வேலை செய். உனக்கு எத்தனை பேர் எத்தனை வலியை கொடுத்து உன்னை நடக்க விடாம அந்த இடத்துக்கு நடத்தினாங்களோ அத்தனைக்கு நான் பதிலடி கொடுத்து நான் உன்னை வெளியேற்ற விடுறேன். நீ இங்க வேலை செய்ய செய்ய அங்க உனக்கு தெரியும் விஷயங்கள் என்ன நடக்குது. புரியுதா இல்லையா? அது உன் தகப்பனாரோட விதி, அதனோட விதியில வந்தது. கொஞ்சம் பொறுமை காத்துரு, சிந்தனைக்குள்ள சரியா? கொஞ்ச காலம் ஆகும். சரியா? சரியா? இந்த இடத்துல உனக்கு 2 விரோதி இருக்கு. சரியா? நீ இறங்கி செய்யி, நான் கூட வருவேன். சரியா? பிரச்சனை இல்லாம காத்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அந்த இடத்துல செய்யலாம் சாமி, செய்யலாம் செய்யலாம். ஆனா பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் இந்த வாரத்துல ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வருங்க சாமி, ஏதோ கொஞ்சம் பொறு. சரியா? 21 நாளைக்கு மட்டும் பொறு. அதுக்குள்ளார நான் உனக்கு பெருசாவே தருவேன். 2 நேரம் தட்டு விட்டு இருக்கிறாப்ல, ஆனா உண்மையாவே ஓரம் வரும். வர்ற நேரத்துக்கு வந்து சேரும். சரியா? கொண்டு வந்து சேர்த்து காவலா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதை குடிக்கிறதுக்கு கொடுங்க. ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து காலையில கனி புரியல. கனி வீட்டுல கொடுத்த கனி கொஞ்சம் நிதானம் மாதிரி ஒன்னும் கவலைப்படாத. நீ இதுல இறங்குறன்ட்டு சில வேலைகள் செய்வாங்க. இதுவரை கரெக்டா இருந்தது சார். 2 நாள்ல அதை மாற்றது நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீனு ஆளை இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க, பாத்துக்கிறேன். அதெல்லாம் நடக்கும். உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்பிச்சாச்சு, நீங்க தான் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நாங்க எங்க போனா நீங்க கூடவே இருக்கும். சரி சார்.